அதே வீரம், அதே ரத்தம் எவனிடத்திலும் சரணடையவில்லை. உங்கள் பிள்ளைகள், நீங்கள் ஆழ்ந்து உங்கள் பிள்ளைகளை கவனிக்கணும். கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து தேர்தலை நிற்கிற களத்தில் எவரோடும் சமரசம் இல்லை, கூட்டணியும் இல்லை. நோட்டுக்கும் சீட்டுக்கும் எவரிடத்திலும் பேரம். சாவோ வாழ்வோ தனித்துத்தான், வெற்றியோ தோல்வியோ தனித்துத்தான். காரணம், நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள். என் மக்களிடத்தில் இருந்து என் மக்களுக்காக வந்தவர்கள். நாங்கள் இந்த மண்ணை, மக்களை முழுமையாக நேசிக்கிறோம், முழுமையாக நம்புகிறோம். நாங்கள் யாருக்கும் அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல. என்னை பெற்றவர்களுக்கு, எங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு, அவர்களுக்கு அரசியல் செய்ய வந்தவர்கள். வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கை செலுத்தி வலிமைப்படுத்திய என் உறவுகள் சொந்த பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் உறுதியும் தான் இந்த களத்திலே தொடர்ச்சியாக எங்களை தனித்து நிற்க விடுகிறது. நாலு நாயை கூட்டிக் கொண்டு வேட்டைக்கு போனால் அது சரியாக இருக்கும். கழுதை புலி 1000 கழுதை புலிகளோட போய் வேட்டையாடினால் சரியாக இருக்கும். ஆனால் புலி தனியாய் போய் வேட்டையாடினால் தான் அது பெருமையாக. பெரியார் ஐயாவிடம் இருந்து பிரிந்து வந்து அந்த அமைப்பிலிருந்து சில தலைவர்களை அழைத்து வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி 1/4 நூற்றாண்டாக உழைத்து 49 ஆரம்பித்த 67 தான் ஆட்சியை கைப்பற்றுகிறது திமுக. 100க்கும் மேற்பட்ட பெரும் அறிஞர்கள் உழைத்தார்கள் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு. கடைசியாக ஐயா கருணாநிதியிடம் கட்சி, கொடி, சின்னம், ஆட்சி போய்விட்டது. அதைத்தான் சொல்கிறார்களே, கரையான் புத்துக்கட்ட கருணாகம் குடியேறியது என்று. அவர் கைப்பற்றிக் கொண்டார். கட்சி கட்சியாக இல்லாமல் கம்பெனியாக மாறிவிட்டது. ஐயா எடப்பாடி ஆரம்பிச்ச கட்சி அது. எம்ஜிஆர் ஒரு புகழ்பெற்ற நடிகர், அவர் கூட நடித்ததால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கு. அவர்கள் கூட அதை வழிநடத்தி வந்தார்கள். பிறகு அம்மா சசிகலா அவர்கள் அதை கொண்டு போகும்போது இவற்றை கொடுத்துட்டு போனாங்க, அவர் வச்சுக்கிட்டார். நாங்க அப்படி வந்தவர்கள் இல்லை பெருமக்களே. நாங்கள் என்ன சாதி தெரியுமா அப்படி கட்சி ஆரம்பிக்கல. நாங்கள் என்ன மதம் தெரியுமா அப்படி கட்சி ஆரம்பிக்கல. இந்த மரம் உனக்கு மழையை பெற்று தருது, இந்த மரம் உனக்கு மூச்சு காற்றை தருது, மரம் என்ன மைத்தடா தருது. கும்பல உனக்கு எதுக்கு சாமி? சரி, நான் கேட்கறது பதில் சொல்றார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல, திருவரங்கத்துக்கு ஐயா மோடி, ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி, தனுஷ்கோடி போனார்ல, ஏன் ஒரு தடவை கூட என் திருச்செந்தூருக்கும் பழனிக்கு வரதில்லை? சாராவரா சோக்கால் இந்திரா என் முறை இந்து கடவுளா இல்லையாடா சொல்றேன். என்ன ராஜா, நீ சரியான வீரன், வாடா என் பாட்டை கேட்ட பெருவிடார் கோயில் வாடா, தஞ்சை பெரிய என் பாட்டம் கட்டிய பெருவுடையார் கோயில்ல தலவாச வழியே உள்நுழைந்து போய் வழிபட்டு விட்டு ஒருத்தன் நிக்கிறான்னா அவன் பேரை நான் தான் நிக்கிறேன். ஒரு சிங்காதி சிங்கம் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவனை நான் சவால் விடாண்டா என் தலைவனான்ட்டு தலவாச வழியே உள்ள போய் கோயில சாமி வர்த்தோம். எப்படி எப்படி ஏன் தோத்து போயிடுவோம், செத்து போயிடுவோம். ஒரு தடவை இந்திரா காந்தி வந்திருக்காங்க, பதவி போயிடுச்சு. அங்க போய் சாமி கும்பிட்டா பதவியை பறிச்சு போடுவாரு எங்காலு. நான் 2016 தேர்தலில் போட்டியிடும் போது ஆட்சியை எப்படி நடத்துவேன், தேர்தல் அறிக்கை இல்ல, எலெக்ஷன் மேனிபெஸ்டோ இல்ல, எப்படி ஆட்சி நடத்துவேன் செயல்பாட்டு வரைவு 320 பக்கம் எழுதி கொண்டு போய் சாமி கூட போனேன். அவன் கோயில்ல வச்சு, டை உலகம் பூரா நடந்து படையை நடத்தி உலகத்தை வென்றா, உள்ளூர் அடிமையா இருக்கு, உன் பேரை வெல்றதுக்கு நிக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணு பிளீஸ் அப்படின்னு என் குலதெய்வத்தை தான் கும்பிட்டுருக்கேன். ஆனால் அவன் உலகம் பூரா வென்ற பெரும்பாட்டேன். என் தலைவனே சொல்லிட்டாரு, அவன் கொடியை தாண்டா நான் எடுத்து வச்சிருக்கேன் பேர். அதனால நான் போய் கும்பிட்டேன். அங்க இருந்தாருல குருமாட்சிமா,
யாருமே வரமாட்டாங்களே சீமா. நீங்க நேரா தலைவாசலியே உள்ள வந்துட்டீங்களே, எல்லாம் தூர நின்று தானே கும்பிட்டு போங்க. என்ன பிரச்சனையா? அதனால ஆட்சி கலைஞ்சிரும் என்றது இல்லையே, அதனால செத்து போயிடுவாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.